ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ரீவியஸாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற பாஸ்கல் ட்ரையாங்கிளோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவுட்புட் என்ன வந்திருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அந்த ப்ரோக்ராம் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதில் ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிப் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிப் ஃபங்க்ஷன் என்னங்கிறது செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் ஜஸ்ட் பைத்தன் டாக்குமெண்ட் போட்டு ஜிப்னு நீங்கள் கூகுள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தனில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே டாக்குமெண்டேஷன் ரீசன்ட் வெர்ஷனுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக 3.12 இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு மேட்ச் கேசஸ் எல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கும். நீங்கள் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிப் ஃபங்க்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஐட்ரேட் ஓவர் செவரல் ஐட்ரேட்டபிள்ஸ். ஸோ ஐட்ரேட்டபிள்ஸ்ங்கும்போது லிஸ்ட் டியூப்பிள்ஸ். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் டியூப்பிள் வித் அன் ஐட்டம் ஃப்ரம் ஈச் எலமெண்ட். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு டப்புளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, செகண்ட் லிஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சுகர், ரெண்டையும் கிளப் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் 1, சுகர். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். எல் ஈக்குவல் டு ஜிப்ங்கிறது ஃபங்க்ஷன். அதில் நம்ம 2 ஐட்ரேட்டபிள்ங்கும் போது லிஸ்ட் பாஸ் பண்ணலாம், இல்லை டப்புளாவும் பாஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று லிஸ்ட் அண்ட் ஒன்று டப்புள், ரெண்டும் ஐட்ரேட்டபிள். நான் 2 ஐட்ரேட்டபிள் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்த அவுட்புட்டை ஃபார் லூப் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 0th பொசிஷனில் உள்ள 1, செகண்ட் டியூப்பிளில் 0th பொசிஷனில் உள்ள ஏ ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு ஐட்டமாக நமக்கு மெர்ச் பண்ணுது. ஸோ ரிசல்ட் வந்து இது டப்பிள் ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஸோ செகண்ட் ஐட்டம் வந்து இங்கே 2வும் பியும் அதை கிளப் பண்ணி ஒரு டப்பிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் ஐட்டம் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள 3யும் சியும் கிளப் பண்ணி ஒரு டியூப்லாக ஃபார்ம் பண்ணி அதை வந்து தேர்ட் ஐட்டமாக இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு அவுட்புட் ஜிப் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இப்போ ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு எப்படி பைத்தனில் உங்களுக்கு நார்மல் பாஸ்கல் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்குங்கிறத லாஜிக் உங்களுக்கு வீடியோவோட அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லாஜிக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டி ரோ அப்படின்னு ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இனிஷியலாக ஒரு லிஸ்ட் 1. ஸோ இந்த இதுதான் 1. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் கிளப் பண்ணி ஆட் பண்ணீங்க 0 + 1 1, 1 + 0 அப்படின்னு ஆட் பண்ணால் 1. இந்த லாஜிக்கை தான் அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் ரோவில் உள்ள சைடில் 2 0 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ண போகிறோம். கிளப் ஸோ 0 1 1 1 1 2 1 0 1. அண்ட் அனதர் லாஜிக் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ரோ வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, இங்கே 0 இன்சர்ட் பண்ணும், இங்கே 0 இன்சர்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக இருக்குது, ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அவங்க ஒரு லாஜிக் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த பார்ட்டை ஒரு லிஸ்ட் ஆகும். தட் இஸ் 0 1 0 1 ஒரு லிஸ்ட் ஆகும். அண்ட் செகண்ட் 1 2 1 0 இன்னொரு லிஸ்ட் ஆகும். ஸோ 1 2 1 0 இன்னொரு லிஸ்ட் ஆகும். நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஜிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஜிப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஐட்டம், இங்கே இருந்து ஒரு ஐட்டம், அதை ரெண்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ 0 + 1 1. ஸோ இந்த ரெண்டும் ஆட் ஆகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 1 +
2, 3. ஸோ உங்களுக்கு இந்த 2ம் ஆட் ஆகி உங்களுக்கு இந்த அவுட்புட் வருது. 1 + 1 3. ஸோ இந்த 2ம் ஆட் ஆகி உங்களுக்கு இந்த அவுட்புட் வருது. 1 + 0 1. ஸோ இந்த 2 ஆட் ஆகி உங்களுக்கு இந்த அவுட்புட் வரும். இதுதாங்க அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலா உங்களுக்கு அந்த டி ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 0th ரோ அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்ல 0 வச்சிருக்காங்க. அண்ட் ஈச் டைம் நமக்கு அவுட்புட்டா வர ரோக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு 0 ஆட் பண்றதுக்காக ஒய்ங்கிற லிஸ்ட்ல 0 எலிமெண்ட் மட்டும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரோவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ எத்தனை ரோ? ஸோ 6ங்கும்போது இங்க வந்து நமக்கு 0 to 5 ரோஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஃபார் லூப்பு. ஸோ டைரக்டாவே நம்ம வந்து ஃபார் இன் ரேஞ்ச் இல்லைன்னு வைக்கலாம். இங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருந்தா நம்ம அத கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு செக். நம்ம வந்து 0 கூட கம்பேர் பண்றோம் நம்ம நம்பர. அப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பரா இருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து நம்ம இன்புட் எண்ணா தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த நம்பருக்குள்ள ரேஞ்ச் சீக்வென்ஸ் ஜெனரேட் பண்றோம். ஸோ 6 அப்படிங்கும்போது ரேஞ்ச் ஆஃப் 6ங்கிறதுக்கு 0லேருந்து 5 வரையும் நம்பர்ஸ் ஜெனரேட் ஆகும். தட் இஸ் உங்களுக்கு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் 0, 1, 2, 3, 4. தட் இஸ் இந்த லூப் வந்து உங்களுக்கு டோட்டலி 6 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க எக்ஸ் வேல்யூலாம் உள்ள யூஸ் பண்ணல. 6 டைம்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த ஃபார் லூப் குடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கரண்ட்டா இருக்கிற அந்த ரோவ அப்படியே பிரிண்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு 1 தான் இருக்குது லிஸ்ட்ல. அந்த 1ம் பிரிண்ட் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு இந்த அவுட்புட் இந்த லாஜிக் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்க ப்ரோக்ராம்லயும் உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த 1 வந்திருக்கும். ஸோ செகண்ட் இந்த 1 1 கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக நம்ம பார்க்க போறோம். என்ன லாஜிக்? இந்த லெஃப்ட்ல ஒரு ரைட்ல ஒரு 0 அங்க ஆட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்ல ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 2 லிஸ்ட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். 0 1 ஒரு லிஸ்ட்டாவும் 0 1 ஒரு லிஸ்ட்டாவும் ஸோ இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ தானே நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 1 0 ஒரு லிஸ்ட்டாவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை ஆட் அப் பண்ணி உங்களுக்கு செகண்ட் ரோ ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு செப்பரேட் வீடியோ இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு லிஸ்ட் தான் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ ரைட் சைட்ல ஒரு 0 ஆட் பண்றாங்க. கரண்ட்டா இருக்கிற லிஸ்ட் கூட. ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல 0 ஆட் பண்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ லெஃப்ட், ரைட் அப்படிங்கிறது 2 செப்பரேட் லிஸ்ட் இருக்கு. இப்போ பேரலலா உங்களுக்கு ரோ வைஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து உள்ள எலமெண்ட்ட எல்லையும், அடுத்த லிஸ்ட்ல இருந்து உள்ள எலமெண்ட்ட ஆர்லயும் பிக் பண்ணிட்டு, அத வந்து ஆட் பண்ணி, இப்போ நியூவா நம்ம நெக்ஸ்ட் ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ இந்த இந்த எக்ஸிகியூஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ ஆட் பண்ணி நியூ ரோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ இனிஷியலா 1 அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? இங்க ஒரு 0 ஆட் பண்றோம். இங்க ஒரு 0 ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 0 1 ஒரு லிஸ்ட் ஆட்டும். 1 0 இன்னொரு லிஸ்ட் ஆட்டும் நம்ம உங்களுக்கு ஜிப்ல கிடைக்கும். ஸோ ஜிப் ஃபார் லூப்ல இருக்கும்போது 2 வேரியபிள் வச்சு 0 ஒரு எல் வேரியபிள்ல 1 ஒரு ஆர் வேரியபிள்ல வச்சு 2 ஆட் பண்ணீங்கன்னா 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல உங்களுக்கு 1 0 ஆட் பண்ணீங்கன்னா 1. ஸோ இப்போ நியூவா இருக்க ட்ரையாங்கிள் ரோக்கு 1 1 கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அவுட்புட்ல 1 1 வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலயும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கன்டென்ட் இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.